ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரெடியாக இருங்க. எல்லோரும் ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் நெருங்கிட்ட கிட்டோம். மேபி இந்த இயர் எண்ட்லேயே உங்களை சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வருஷமாக சந்திக்கலாம். என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய யூடியூப் சேனலோடைய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டெய்லி மேபி ஷேர் பண்ணால் இன்னும் பெட்டராக தான் இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி லைக்ஸ், கமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம 25K ரீச் ஆகிட்டு நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க்கை வந்து வெபினார் லிங்க்கை வந்து நம்ம டெலிகிராம் சேனல், ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அதான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நம்ம மார்னிங் அப்டேட் டெய்லி பார்த்துட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மொமெண்டம் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. அதாவது ஒரு பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500 பாயிண்ட், 600 பாயிண்ட், இல்லை 400 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்தா கூட ஓரளவுக்கு நம்ம அதில் ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட், இல்லை 100 பாயிண்ட் கேஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் அது மொமெண்டம் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா 150லேருந்து 160, 170 பாயிண்ட்டுக்கு மொமெண்டம் கொடுத்தா நம்ம என்ன 10 பாயிண்ட், 20 பாயிண்ட், இல்லை 30 பாயிண்ட் சம்பாதிக்க முடியுமா? இல்லை என்ன சொல்ல, 50 பாயிண்ட் மேக்ஸிமம் சம்பாதிக்கணும். 50 பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷனில் என்ன பாயிண்ட் மூவ் ஆகும்? எல்லோரும் வந்து டாப் டு பாட்டம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போது ஒரு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சார் அதில் வந்து 100 பாயிண்ட் மேலே போயிடுச்சுன்னா, சார் 100 பாயிண்ட் மேலே போயிடுச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனில் வந்து ஒரு 100 பாயிண்ட் கீழே வந்துருச்சுன்னா, சார் 100 பாயிண்ட் அங்கேருந்து வந்துருக்குது, இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு 300 பாயிண்ட், 200 பாயிண்ட் வந்து அன்றைக்கி டேவுடைய மூமெண்டம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு 50 பாயிண்ட், 60 பாயிண்ட் அதில் கேட்ச் பண்ண முடியும். இப்போது அது போகிறதே 150 பாயிண்ட் அப்படின்னா உங்களால் அந்த 30 பாயிண்ட், 20 பாயிண்ட் கேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதாவது எப்படின்னா 10 பாயிண்ட்டுக்காக, 15 பாயிண்ட்டுக்காக கேட்ச் பண்ண ட்ரை பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஒரு ரேலியில் வர வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது ஒரு ட்ரெண்டிங்கில் போகிறவரெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். நேற்று கூட பார்த்தீங்கன்னா மூமெண்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம டெலிகிராம் சேனலே கூட சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். எத்தனை மணிக்கு? 11:40, 11:40க்கு. மூமெண்டம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது மூமெண்டம். உங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக ஒன்றும் பெரிய மூமெண்ட் 147 பாயிண்ட், 150 பாயிண்ட் எவ்வளோ இருந்தது மூமெண்டம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் அது ஷார்ட் டைம் கேட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று நம்ம டெலிகிராம் சேனலில் எஸ்எல் கூட ஒன்று இட்டாச்சு. எஸ்எல் இட் ஆகுதுன்னா ஒரு சைடு வந்து ப்ராஃபிட் வந்துருக்கலாம், லிட்டில் ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா. எப்படின்னா இப்போ இந்த பிரேக் டவுனில் யூஸ் பண்ணியிருந்தா சப்போர்ட் எவ்வளோ இருக்குது? வெறும் 40 பாயிண்ட்டா, 50 பாயிண்ட்டு, இல்லை 60 பாயிண்ட்டு. இந்த 60 பாயிண்ட்டை கேட்ச் பண்ணுறதுக்காக வந்தோன்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கும்? கொஞ்சம் லிட்டில் பிட் கிடச்சிருக்கும். 30லேருந்து 20 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கும் ஆப்ஷனில் நீங்கள் பண்ணுறீங்களா இருந்ததுன்னா. இல்லை நம்ம ஜென்ரலாக பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட், 70 பாயிண்ட்டு. ஸோ இது வந்து இந்த மூமெண்ட்டு எனக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் போட்டுக்கோங்க. 43,980 அந்த லெவலில் வந்து சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு, பார்க்கலாம். ஓகே, சரி, எல்லாம் ஒன்று ஒன்று பார்க்கலாம் இருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுங்க, மூமெண்டம் இருந்தால் தான் நம்ம வந்து எதையும் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50யோடைய சார்ட். இது மார்க்கெட் வந்து கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆகிட்டு அதே ஜோனில் தான் போயிருக்கு. ஒன்று மேலேயும் போல் கீழே வரல, லிட்டில் பிட் லைட்டாக கீழே வந்திருக்கு. இந்த கேப் ரீஃபில்லும் பண்ண மாதிரி தெரியுது. இருங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்காக கீழே வந்துட்டுருக்கு. சரி, அதுக்குள்ளே நம்ம வந்து பாட்டம் வந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். எங்கே வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைனும் டச் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைனும் டச் பண்ணுது. இப்போ அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் எந்த லெவல் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுத்துன்னா 18,560 எங்கேருந்து எடுத்து போயிருக்காங்க? 18,560க்கு சப்போர்ட் எடுத்து போயிருக்காங்க. மேபி ப்ரைஸ் அந்த லெவல் வரலாம், 18,560. இல்லை அந்த லெவலும் கட் ஆகிட்டு கீழே வந்துடுச்சு, அந்த லெவலும் கட் ஆகிட்டு கீழே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் லெவல் எங்கே? 18,520 இந்த லெவல் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா மேபி இங்கேருந்து ஏதாச்சும் இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரலாம். 1 சப்போர்ட் இடம், 1, 2, இந்த 3 இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ்
வரலாம். வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் மார்க்கெட்டை. இந்த 3 இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் அகைன் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இந்த 3 இடம் கீழே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகுது, நம்ம வந்து செல்லிங் வியூ பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ 18,440க்கு பிலோ உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குதோ நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். அதாவது அங்கேயே நான் சொல்கிறேன், பாட்டமில் போய் செல் பண்ணாதீங்க. இதுக்கு கீழே வந்துச்சுன்னா எவ்ரி ரைசிங்கில் சேலிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தருங்க. ரைசிங் நல்லா கீழே வரட்டும், அதை கீழே வந்துட்டு க்ளோசிங்லாம் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகும். அப்போ அதில் நீங்கள் செல்லிங்க்கான வியூ பாருங்கள். ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா ரொம்ப பாட்டமில் போய்ட்டு அங்கே போய் செல் பண்ணினா அவன் மார்க்கெட்டை திரும்ப வந்து புல் பேக்காக மேலே வரும். ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மேலே வர சொல்ல நம்மளுடைய எஸ்எல்லாம் ஹிட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு லெவல் கீழே தாண்டிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் செல்லிங்காக. இப்போ இந்த ஏரியாவில் நீங்கள் பையிங்காக வெயிட் பண்ணலாம். பையிங்னா உடனே மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா பையிங் பண்ணாதீங்க. அந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். லாங்குவேஜ் வந்து நான் மேலே போகிறேன்னு சொல்லுதா, கீழே போகிறேன்னு சொல்லுதா, ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகுதா, லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகுதா, என்ன டிசைட் பண்ணுதுன்னு பாருங்கள் மார்க்கெட்டு. அந்த டிசைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிளானை சேஞ்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, மேலே ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகுது, அகைன் உங்களுக்கு ஃபால் ஆகுதுன்னு என்ன பண்ணுங்கள்? ஸோ இங்கேருந்து நீங்கள் சேல் எடுக்கலாம். இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு, ஏன்னா ட்ரெண்ட் லைன் கட் ஆகிக்குது, நம்ம அங்கேருந்து செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். அதே சமயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலே வந்து ட்ரெண்ட் லைன் போட்டு ரெடியாக இருங்க. எப்போ அந்த அப்போசைட் ட்ரெண்ட் லைன் கட் ஆகுதோ திரும்ப பையிங்கான ஒரு வியூ பாருங்கள். ஓகேங்களா? இது நிஃப்டி 50 கண்டிஷன். ஸோ என்னென்னா ஃபஸ்ட் லெவலில் ஓகே இந்த லெவலில் வரும்ங்க. 18,550 வந்து ஃபஸ்ட் லெவலில், 18,520 வந்து செகண்ட் லெவலில் வரலும் ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சப்போர்ட் எடுக்கிறதுக்காக. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டி அவ்வளோ ட்ரெண்ட் லைன் கட் ஆகிருக்குதுல, அது இன்னும் நிஃப்டியில் வந்து இன்னும் ட்ரெண்ட் லைன் கட் ஆகலை. இதில் வந்து ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு சிக்னல் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன லெவல் எதிர்பார்க்கலன்னா 43,830 அந்த லெவல் வரலும் ப்ரைஸ் வரும். ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் சப்போர்ட். இது வந்து பிரேக் ஆகிடுங்க. ஆல்ரெடி இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ்லாம் காமிக்குது. இந்த லெவலில் பிரேக் ஆகிடும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஹையர் ப்ராபபிலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்கிற மாதிரியே மார்க்கெட் நடக்கும், நம்ம சொல்கிற மாதிரியே நடக்கும் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய என்ன சார் 10,000 கோடி 20,000 கோடி போட்டு டர்ன் ஓவர் பண்ணுற இடத்துல நம்மளாம் வந்து கெஸ் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா இது நம்மளால் வியூ வந்து ஷேர் பண்ணலாமே தவிர 100% அக்யூரேசி அந்த லெவல் போகும் அப்படின்னு பர்ஃபெக்டாலாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த லெவல் தாண்டி கிராஸ் ஆகும், இந்த லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சேஃப்டிக்காக அப்பர் சைட் ட்ரெண்ட் லைன் போட்டுங்க. கட் ஆகிடுச்சா பையிங்கான வியூ பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் இன்னும் ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகி மேலே போகிற வரலாம் ஸ்ட்ராங் பை கிடையாது. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சா ஸ்ட்ராங் பை. இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சா ஸ்ட்ராங் பைனா இல்லை. மேபி திரும்ப அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா செல்லிங்கான வியூ பாருங்கள். ரீடெஸ்ட், பிரேக் டவுன், செல்லிங்கான வியூ பாருங்கள். ஸோ 43,800 வரலும் ரொம்ப நம்ம 200 EMI இங்கே வந்துச்சு. ஸோ இது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. ஏன் நீங்கள் பையிங் சைட் எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னா, பையிங் சைட் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ரீடெஸ்ட் கரெக்ஷன் ஆகலை, கண்டினியூ மேலே போய்ட்டுருக்கலாம். இதனோட கரெக்ஷன் வரணும். இது பாருங்கள், மேலே போச்சா ரீடெஸ்ட் வச்சா, மேலே போச்சா ரீடெஸ்ட் வச்சு, மேலே போய் ரீடெஸ்ட், இதனோட டயர்ட்னஸ் தெரியுது பாருங்கள். இது கொஞ்சம் கரெக்ஷன் ஆகணும். ஸோ கரெக்ஷன் சப்போர்ட் 43,800 வந்ததுக்கப்புறம் பை பண்ணலாமா சேல் பண்ணலாமான்னு இதில் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய கண்டிஷன் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியும் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இதுக்கு நம்ம 2 லைன் ட்ரா பண்ணி வச்சுருப்பாருங்க. ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 19,430 430 19,430 ஃபஸ்ட் லெவலும் 19,356 ஓகே 60 வச்சு 360 19,360 வந்து செகண்ட் லெவலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபின் நிஃப்டி. ஓகேங்களா? உங்களுக்கு 200 EMI லைன் வந்துருச்சு இது இந்த இடத்துல. ஸோ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. மேபி டைம் கொஞ்சம் நேரம் கடந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஒரு 12 மணி 1 மணி ஆச்சுன்னா ட்ரெண்ட் லைன் இப்படி வந்துடும். ஸோ ப்ரைஸ் இதோட வந்து இங்கே ஸ்டாப் ஆகிட்டு இங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஃபின் நிஃப்டியோடைய கண்டிஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து பெரிய மூமெண்டம் இல்லை பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்டம் தான் வந்து இமீடியட்டாக டிசைட் இல்லை. மேபி இன்றைக்கி இங்கேருந்து ப்ரைஸ் இங்கே வரது ஒரு நாள் கூட ஆகிடலாம், சொல்ல முடியாது. இப்போ ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் போய் கன்சல்டேஷன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போய்ட்டு கொஞ்சம் கீழே வந்து மேலே போய்ட்டு இப்படியே வந்து சேர்கிறதுக்கு 1 மணி கூட ஆகிடலாம். இல்லை மார்க்கெட் கேப் டவுன் ஆக சொல்லி டேரெக்டாக இங்கேயே கூட ஓப்பன் ஆகிட்டு இங்கேயே கன்சல்டேஷன் சைட் வேஸ் நிற்கலாம். இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு,
கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பொசிஷனை ரொம்ப குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ரிஸ்க் ரொம்ப கம்மியாகிடுங்க. அப்படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் கூட உங்களோட ரிஸ்க் கம்மியாகிடுங்க. ஓகேங்க? உங்கள் பாயிண்ட்ஸ் ரிஸ்க் என்ன இருக்கோ இவங்க என்ன ரிஸ்க் நீங்கள் பண்ணுங்கள் அதை விட ஒரு 2 மடங்கு ரிஸ்க்கை கம்மி பண்ணிவிடுங்க. ரொம்ப கம்மி பண்ணுங்கள் ரிஸ்க்கு. லாட் சைஸும் கம்மி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மைஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.